இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். தியா, ரம்யா, உங்களுக்குலாம் முன்னாடியே தெரியும் தானே, ஏன்டி என்கிட்ட சொல்லவே இல்லை? சொன்னா இப்படி அழுதுட்டு வந்து நிப்பல்ல, அதான் சொல்லல. அது பாஸ்ட் முடிஞ்சு போச்சு. இப்ப நீ ஏதாச்சும் கோச்சிட்டு இப்படி அழுதுட்டு இருக்கதால அப்பா அம்மா திருப்பி வர போறாங்களா? வரமாட்டாங்க தானே, அப்புறம் எதுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க? இருந்தாலும் சொல்லியிருக்கலாம் ரம்யா. இங்க பாரு, பிரகாஷ் மேல எந்த தப்புமே கிடையாது. அதனாலதான் உன்னோட அப்பாவே சாகுற நேரத்துல உனக்கும் பிரகாஷ்க்கும் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காங்க. நீ தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகி பிரகாஷ் கூட சண்டை போட்டு இப்படி அழுதுட்டு இருக்காத. கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து உன்னை எதுவும் கஷ்டப்படுத்திருக்காரா, கொடுமைப்படுத்திருக்காரா? சொல்ல. இல்ல. அப்புறம் ஏன்டி இதை சொல்ல நீ ஃபீல் பண்ணுவ? அவர் கூட பேச மாட்டேங்கிற பயத்துல தான் அவர் உங்ககிட்ட சொல்லாமலே இருந்தாரு. அவர் எதை நினைச்சு பயந்தாரோ அதே தானே இப்ப நீயும் பண்ணிட்டு இருக்க. இருந்தாலும் என்னையால அவரை மன்னிக்கவே முடியாது ரம்யா. மன்னிக்க வேண்டாம், மறந்துடலாம்ல. ரம்யா, நீ என் மேல கோவப்பட்டாலும் சரிடி, எனக்கு பிரச்சனை இல்லை. எங்க அப்பா அம்மாவை கொண்டு அவன் கூட என்னையால வாழவே முடியாது. இதை பத்தி பேச வேண்டாண்டி, விடு. அழாத. ஆமா, நீ ஏன் சீக்கிரம் வந்து? அங்க எல்லா இடமும் சுத்தி பார்த்தாச்சுடி. நானும் அவர் மட்டும் தானே இருந்தோம். எனக்கு போர் அடிச்சிருச்சு, அதான் வீட்டுக்கு போலாமேன்னு வந்துட்டேன். அட பைத்தியம், போனது ஹனிமூனுக்கு. அதுவாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஞாபகம் இருந்துச்சு. இப்ப கூடிய சீக்கிரத்துல எனக்கும் மர்மவே வந்துரும், அப்படிதானே? என் மடியோ பிள்ளை மூஞ்சில சிரிப்ப பாரு. ஏடி ரம்யா, எப்போ வந்த? இப்பதாம்மா வந்தேன். குமரன் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்கம்மா, என்னை இங்க இறக்கி விட்டுட்டு. ஏண்டி அதுக்குள்ள வந்துட்ட? ஏமா, அங்க குமரன் முஞ்சே பாத்துட்டு இருக்க, அவளுக்கு போர் அடிச்சிச்சு, அதனால வந்துட்டான். அட கூறுக்கிட்டவளே. ஏமா கவலைப்படாத, உனக்கு பேரனோ பேத்தியோ வந்துரும். சரிம்மா, சாப்பிட்டு ஏதாச்சும் பண்ணட்டா உனக்கு? இதெல்லாம் வேண்டாமா, வீட்டுல ஏதாச்சும் இருக்குல்ல, நீங்க செஞ்சிருப்பீங்கல்ல. ஆமாம்மா, தியா வந்து இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சு கேட்டா, அதான் அவளுக்கு கருவாடு வச்சிருக்கேன். ஆனா உனக்கு கருவாடு பிடிக்காதுல்ல, அம்மா வேற ஏதாச்சும் செஞ்சு தட்டுமா? பரவாயில்லம்மா, நானும் சாப்பிட்டு பழகிக்கிறேன், கொடுங்க. தியா, அப்போ உனக்கு சோறு போட்டு எடுத்துட்டு வரட்டாமா? சரிம்மா, நாங்க 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்றோம். நான் வரேம்மா, சாப்பாடுலாம் எடுத்துங்க வைக்கேன். இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உன்னை அசையக்கூடாது சொல்லியிருக்கேன்ல. காலையில வாக்கிங் போறோம், ஈவினிங் வாக்கிங் போறோம், அவ்வளோதான். மித்தபடி நீ இந்த இடத்த விட்டு எந்திக்க கூடாது. உனக்கு டயர்டா இருந்துச்சுன்னா பெட்ரூம்ல போய் படுத்துக்கோ. ஏமா, சும்மாவே உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு சிறையா இருக்குதுமா. டாக்டர் தான் உன்னை அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது, ரெஸ்ட் தானே சொல்லியிருக்காங்க. பேசாம இருமா, அம்மா என்ன சொல்றானோ அது மட்டும் செய், சரியா? இங்க நீ பாத்துக்கிடுத, சென்னைக்கு போனா அவ வேலைக்கெல்லாம் போய் தானே ஆகணும். அவ கூட தான் அவ மாமியார் கன்ஃபார்மா போயே நிப்பேன்னு நிக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நான் பேசினா பேசிட்டே இருப்பேன். உங்க 2 பேத்துக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஏமா, நீயும் எடுத்துட்டு வாமா, நம்ம 3 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். சரி. மினிக்கு வேற நாங்க வந்தது தெரியாது, அவ வேற கத்துவா. அடி போடி, மினி ஃபுல்லு இங்கேயே தான் இருக்கா தெரியுமா? அப்பா தான் அங்க போய் தலையை கட்டிட்டு வரா. என் கூடயே தான் இருந்தா. ஆமா, அங்க அவ தனியா இருப்பா. இங்க பேச்சு தனி உனக்கு ஆள் கிடைச்சாச்சுல, அப்ப இனிமேல் மேடம் இங்க தான் கிடப்பாவோ. அப்புறம் என்ன, மேடம்க்கு வளகாப்பு முடிஞ்சு இங்கேயே வந்துருவா. அப்புறம் சத்யா கூடயே ஃபுல்லு கிடப்பா. யார் இருந்தேன்னா வீட்டை விட்டே நகர மாட்டா. நானும் அவளுமே பேசிட்டு ஏதாச்சும் விளையாண்டுட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் இல்லைன்னு பிள்ளை கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு. இனிமேல் என்ன, நீ இருக்க, சத்யா இருக்கா, மினி இருக்கா, நானும் இருக்கேன், ஒரே ஃபன்னு தான். ஏல, சாப்பிடவே மாட்டிக்க, என்னலாம் ஆச்சு உனக்கு? எனக்கு வேணாம்மா, அப்புறமாட்டி சாப்பிட்டுக்கிறேன். நீங்க எடுத்து வச்சுட்டு போய் தூங்குங்க. இங்க பாரு தம்பி, தியா கோவம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். கோவம் போனதுக்கு அப்புறம் அவளே வந்து பேசுவா. நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. ஏம்மா, நான் எதை நினைச்சு பயந்தனோ அதுதாம்மா இப்ப நடந்திருக்கு. எல்லாரும் அப்பவே சொல்லியிருக்க வேண்டியதானே, உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதானேன்னு கேட்கீங்க. நான் உண்மையை சொல்லியிருந்தா அவன் என் கூட இருந்திருப்பாளாமா. இப்படிதாம்மா கோச்சிட்டு என்னைய விட்டு போயிருப்பா. நான் வேணும்னு எதுவும் பண்ணலம்மா. எனக்கு புரியுதுல, ஆனா அந்த பிள்ளை இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவளுக்கு கஷ்டமா தானே இருக்கும். அவளே சரியாயிட்டு உன்கிட்ட வந்துருவாள. உன்னை விட்டு அவ எங்க போற சொல்லு. இருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்குமா. அவன் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பா. இப்போ கன்சீவா வேற இருக்காமா. உங்க சாப்பிட்றாளோ என்னமோ. இப்போ நம்மள நான் ரம்யா அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வரேன். ரம்யா வந்துட்டாளாம். தியா இப்போ ரம்யா கூட தான் இருக்காளாம். சாப்பிட்டு கரெக்டாக வச்சிருந்தாலாம், மாத்திரை எல்லாம் போட வச்சிருந்தாலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத. சரிம்மா. மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ ஒரு 2 நாளைக்கு வேணா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போயிட்டு வாழ. அதெல்லாம் வேண்டாமா, நான் தானமா தப்பு பண்ணேன். அப்ப நான் அனுபவிச்சுதான் ஆகணும். இல்ல, உன் மேல எந்த தப்புமே இல்லல. நீ வேணும்னு பண்ணல. சொன்னா அவ உன்னைய விட்டு போயிருவாளோங்கிற பயத்துல நீ சொல்லாம விட்டுட்ட, அவ்வளவுதானே. அவளுக்கு புரிஞ்சுக்க டைம் கொடு. இனிமேல் இதை பத்தி ஒய்யாம பேசிட்டு இருக்க வேண்டாம். நீ உன் வேலையை பாரு, அவ வேலையை பாப்பா.
அவ எப்போ நீ மன்னிச்சு வராளோ அப்ப நீ ஏத்துக்கோ. சரிம்மா, எனக்கு கடைசியா ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுமா. நான் தியாவை ஒரே ஒரு தடவை பார்த்து பேசணுமா. எனக்காக ரம்யா கிட்ட பேசி பாருமா. சரிம்மா, நான் ரம்யா விட்டு சொல்றேன் தியா கிட்ட. அவ உன்னை பார்க்கணும்னு சொன்னா நீ போய் பாரு, இல்லைன்னா தொந்தரவு பண்ணாத. சரிம்மா. இப்ப நீ வந்து சாப்பிடுவா. இங்க பாரு, சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கிறதால ஒன்றும் ஆக போறது கிடையாது. உன் பொண்டாட்டி உன் பிள்ளைக்காண்டி இனிமேல் நீ உழைக்கணும்ல. நீ பேசாம இருக்கிறதால உனக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா. நீ தானே எல்லாம் முன்னாடி இருந்து பார்க்கணும் உன் பிள்ளைக்கு. அந்த உழைக்கிறதுக்கு தெம்பாச்சு வேணும்ல. வந்து சாப்பிடு. வரேம்மா. தேங்க்ஸ் தியா, என்னை பார்க்க ஒத்துக்கிட்டதுக்கு. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி திருப்பி என்கிட்டே வந்துருன்னு சொல்கிறதுக்கெலாம் வரல. உன்கிட்ட ஒரு 10 மினிட்ஸ் பேசணும். பேசுங்க. நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நான் வேணுக்குமே இந்த ஆக்சிடென்ட் பண்ணலை, சரியா? ஆக்சிடென்ட் பண்ணி உங்கள் அப்பா அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனது எல்லாமே நான் தான். அங்கே உங்கள் அப்பா ஒன்றையே கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, நம்ம பண்ணிக்கிட்டோம். உங்ககிட்ட உண்மையை சொல்ல எனக்கு பயம். ஃபஸ்ட்டு நான் ஏன் உண்மையை சொல்லலைன்னா, நீ உங்கள் அப்பா அம்மா இழந்த வருத்தத்தில் இருந்த அதே நேரத்தில் நான் தான் கொன்னேன்னு தெரிஞ்சா, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு தெரிஞ்சா நீ இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் உன் மேலே எனக்கு லவ் ஆரம்பிச்சிருச்சு. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. எங்கே நான் உண்மையை சொன்னேன், என்னை விட்டு பேர்வியோங்கிற பயத்தால் மட்டும்தான் தியா நான் உன்கிட்ட உண்மையை சொல்லலை. நீ உண்மையை சொல்லாமல் ஒவ்வொரு தடவையும் உங்கள் அப்பா அம்மாவை நினச்சி நீ அழுதுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தாண்டி இருக்கும். எனக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்காக தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு உண்மையை சொல்ல தோணும். ஆனால் நான் அப்படி சொல்லிட்டேன்னா நீ என்னை விட்டு போயிட்டேனா, அதனால தான் சொல்லலை. அண்டு ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் அப்பா அம்மா ஞாபகம் வராமல் உன்னைய பார்த்துக்கணும்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டி. அதில் என்னோட பெஸ்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன். உன்னை வெளில கூட்டு போகிறது, உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுறது, உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, படத்துக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது எல்லாமே நான் பண்ணேன்டி. நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் அம்மாவை கூட நான் வெளியில் அனுப்புனேன்டி வெயிட் அவுட்டு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ என் கூட இருந்த வரைக்கும் நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டேன் தியா. எனக்கு அது போதும். இப்போ நம்மளோட பையனும் பாப்பாவும் உன்னோட வயிற்றில் இருக்காங்க. நம்ம பாப்பாவை நீ கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன்னு தெரியும். ஆனால் உன்னைய பத்திரமா பார்த்துக்கோ. சென்னையில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பார்த்து பண்ணு. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா உனக்குள்ளே வச்சுக்காத, எனக்கு கால் பண்ணு. அப்படி இல்லைன்னா குமரன் கார்த்திக்கிட்ட ஏதாச்சும் ஹெல்ப் கேளு, அவங்க கண்டிப்பாக உனக்கு பண்ணுவாங்க. அவ்வளோதானா? நான் போகட்டுமா? நீ மன்னிச்சிருதியா. நான் வேணுக்கும்னே உன்கிட்ட சொல்லாம இல்லை. அண்ட் அந்த ஆக்சிடென்ட்டை நான் வேணுக்கும்னே பண்ணலடி. நான் உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு அழாதீங்க. என் காலை விழுந்தெல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அப்புறம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எங்கள் அப்பா அம்மாவை வேணுக்குன்னே கொண்டுட்டீங்கன்னு நான் எங்கேயுமே சொல்லலை. நீங்கள் ஏன் அந்த ஆக்சிடென்ட் நீங்கள் பண்ணீங்கிறத என்கிட்ட மறைச்சிங்க, அதுதான் எனக்கு கோவமே. அதுக்கு உங்கள் சைடு விளக்கத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க. என்னோட சைடு உள்ள விளக்கத்தை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். நம்மளோட பாப்பாவை நான் கண்டிப்பாக பத்திரமா பார்த்துப்பேன். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போனாலும் பாப்பா வந்து பார்த்துக்கலாம். உங்களோட குழந்தை தான் அது. உங்கள் குழந்தைய உங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக நான் பறிக்கவே மாட்டேன் பிரகாஷ். தேங்க்யூ. இப்போ நான் போகலாமா? போகாது போகாது, இல்லாமல் ஆகாது. உன் மீது நான் வைத்த காதல் தான் மாறாதே மாறாதே மாறாதே. இந்த மனித பிறவி பெண் அன்பினில் அடங்கிடும். எந்த பெரிய உலகம் உன் விழியினில் அடங்கிடும். போயிட்டு வரேன் பிரகாஷ். நீங்கள் பத்திரமா இருங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. குழந்தை பிறக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் வாங்க.